பாதையில் உம்மை நம்புகின்றேன். அனைத்து தேசங்கள், மாந்தர்கள், மொழிகள் இறை வார்த்தையில் ஒளியை காண்கின்றன. சிதறி நொறுங்கிடும் பிள்ளைகள் அனைவரும் அன்பு மகனிடம் அடைக்கலம் காண்கின்றன. எனது நம்பிக்கை சுடராய் எரிகின்றது. எனது பாடல் உம்மிடம் எழுகின்றது. வாழ்வின் ஊற்று முடிவில்லாதது. வாழ்வின் பாதையில் உம்மை நம்புகின்றேன். ஆண்டவர் கனிவும் பொறுமையும் உள்ளவர். அதிகாலை நம்பிக்கையாய் காக்கின்றீர். விண்ணையும் மண்ணையும் புதிதாய் படைக்கின்றீர். வாழ்வின் ஆவியாய் விடுதலை அளிக்கின்றீர். எனது நம்பிக்கை சுடராய் எரிகின்றது. எனது பாடல் உம்மிடம் எழுகின்றது. வாழ்வின் ஊற்று முடிவில்லாதது. வாழ்வின் பாதையில் உம்மை நம்புகின்றேன். காற்று வீசுதே, கண்களை உயர்த்துங்கள். கடவுள் பிறந்துள்ளார் உரிய நற்காலத்திலே. மணுமகன் மனிதராய் அனைவர்க்கும் உரித்தானார். மனிதர்கள் அவரின் பாதையை தொடர்வார்கள். எனது நம்பிக்கை சுடராய் எரிகின்றது. எனது பாடல் உம்மிடம் எழுகின்றது. வாழ்வின் ஊற்று முடிவில்லாதது. வாழ்வின் பாதையில் உம்மை நம்புகின்றேன். யூபிலி ஆண்டில் திருச்சபை வழங்கும் பரிபூரண பலன்கள். பரிபூரண பலன் என்பது நமது பாவங்களுக்காக நாம் பெற வேண்டிய தண்டனையை கிறிஸ்துவின் இரக்கத்தை முன்னிட்டு வழங்கப்படும் அருளின் மிகப்பெரிய கொடையாகும். ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறுவதன் மூலமாகவே இந்த பரிபூரண பலனை பெற முடியும். பரிபூரண பலன்கள் வழியாக ஒரு ஆன்மா சிறப்பாக திருமுழுக்கின் போது இருந்த தூய்மை மிகு நிலையை மீண்டும் அடைகிறது. மேலும் மரித்தோரின் சார்பாக, குறிப்பாக உத்தரிக்கிற நிலையில் இருக்கிற ஆன்மாக்களுக்காகவும் நாம் திருப்பயணம் மேற்கொண்டு யூபிலி திருப்பயண திரியாத்திரை தலத்தை தரிசித்து குறிப்பிட்டுள்ள கடமைகளை நிறைவேற்றுவதன் வழியாக உத்தரிக்கிற நிலையில் அவதியுறும் ஆன்மாக்கள் விண்ணகமடையும் பேற்றினை பெற்றுத்தர முடியும். யூபிலி ஆண்டில் பரிபூரண பலனை பெற்றுக்கொள்ள திருப்பயணிகள் சில நிபந்தனைகளையும் கடமைகளையும் நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும். திருப்பயணம் செல்வதுடன் கீழ்காணும் கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். அனைத்து பாவங்களிலிருந்தும் விலகியிருந்து இறைவனுடன் ஒப்புரவாகும் உயரிய நோக்கத்துடன் திருப்பயணிகள் பரிபூரண பலனை நாடிட வேண்டும். ஒப்புரவு அருட்சாதனம். திருத்தலத்திற்கு திருப்பயணம் மேற்கொள்ளும் முன்போ பின்போ பாவ மன்னிப்பு பெற்று கொண்டமையை உறுதிப்படுத்த திருப்பயணிகள் ஒப்புரவு அருட்சாதனத்தை அணுக வேண்டும். ஒருமுறை அருட்சாதனத்தை பெற்று பரிபூரண பலன்களை பெற்றுக்கொண்டாலும் ஒருவரின் மனமாற்றம் மற்றும் மன தூய்மையை அழகுபடுத்த ஆழப்படுத்த அடிக்கடி ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற பரிந்துரைக்கப்படுகிறது. திவ்ய நற்கருணை. கிறிஸ்துவுடனும் தாய் திருச்சபையுடனும் கொண்ட உறவை ஆழப்படுத்த திருப்பலியில் பங்கேற்று நற்கருணை உட்கொள்ளுதல் மிகவும் சிறப்பானது. திருத்தந்தைக்காகவும் ஆயருக்காகவும் ஜெபித்தல். திருப்பயணம் செய்யும் நாளில் திருத்தந்தை மற்றும் நம் ஆயரின் கருத்துக்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம்.
விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் மிக பெற்ற மரியே, தொடக்கத்தில் இருந்தது போல போன்ற எளிய ஜெபங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. இக்கடமைகளை நிறைவேற்றுவதன் வழியாக பரிபூரண பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் இக்கடமைகள் யூபிலி ஆண்டில் நமது ஆழ்ந்த மனமாற்றம், ஒப்புரவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை ஆழப்படுத்த உறுதுணை புரிகின்றன. திருப்பயணிகள் இந்த சிறப்புமிகு வாய்ப்பினை பயன்படுத்தி திருப்பயணம் செய்து இறை நம்பிக்கையில் ஆழமடையவும் கடவுளின் அருளை பெற்று அனுபவித்திடவும் ஊக்குவிக்கப்படுகின்றனர்.